ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட சித்ரா. இன்னைக்கு டே 2 உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன். இந்த விஷயமும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நேத்து என்ன சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. என்ன மேலும் நீங்க சப்போர்ட் பண்ண எனக்கு இன்னும் கூட உங்க கூட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா வருது. நம்ம இன்னைக்கு பேசப்போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. இது 2ம் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். அது விஸ்வரூப வெற்றியா மாறும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே நெனச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தன்னம்பிக்கைனா என்ன? அது என்னதான் செய்யுமே அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அதுக்கு முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அத நீங்க கமெண்ட்ல அது உங்களுக்கு நீங்க அப்படிதான் நெனச்சிருக்கீங்களாங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. உங்கள இந்த உலகத்துல நம்புற முதல் மனுஷன் யாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிஜமா சொல்லுங்க. நான் புரிஞ்சுகிட்ட அளவுல, நம்மள புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நம்ம மட்டும் தான். அதாவது உங்கள புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீங்க மட்டும் தான். உலகத்துல பல பேர் பலதும் சொல்லுவாங்க. "உன்னால முடியாது. இது உனக்கானது இல்ல. நீ உயரமா போக மாட்ட." ஆனா, ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகம் நம்மள என்ன சொன்னாலும், அதுக்கு ஒரு டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் பலர்கிட்ட இருந்து வரும். ஆனா, "பீப்பிள்ஸ் ஒப்பீனியன் இஸ் நாட் யுவர் டெஸ்டினி" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க விதிய அவர்களோட வார்த்தையினால, அவர்களோட அவங்க சொல்ற வேர்ட்ஸ்னால எதையும் மாத்த முடியாது. தன்னம்பிக்கை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு இல்ல. அது எனக்கு தெரியல. ஆனா நான் கத்துக்குவேன். நான் விழுந்தாலும் எப்படியாவது எந்திரிச்சுருவேன். அப்படிங்கிற மனநிலை எப்போ ஒருத்தர் மனசுல வருதோ, அவங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற்றுருவாங்க. இல்ல எனக்கு வராது, எனக்கு பண்ண முடியாது அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு வெற்றி பக்கத்திலேயே வராது. இதுல மெயினா என்னன்னா, கன்சிஸ்டன்சி வேணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சேர்ந்தா தான் சக்சஸ்ங்கிற ஒரு இலக்கை நம்ம போய் முன்னாடி நிக்க முடியும் நம்ம. நம்ம நம்ம நேத்து சொன்ன மாதிரி ஒரு விதை போட்ட உடனே நல்ல மரம் வராது. அதுக்கு டைம் வேணும், கேர் வேணும், பேஷன் வேணும். பேஷன்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தா நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கை கூட. நம்ம சின்ன சின்ன படிகள தாண்டி ஒரு பெரிய இலக்குக்குள்ள போணும் அப்டின்னா, நம்ம அந்த படிய முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கத்துக்கணும். இந்த உலகத்துல வெற்றி பெற்ற எல்லாருமே அவங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தவங்க கிடையாது. எல்லாமே பிகினர்லேருந்து வந்தவங்க தான். அந்த மாதிரி நம்ம அ அவங்கள டிஃபரன்ஷியல் ஆக்காம, டேலண்ட் இல்லாம, விடாமுயற்சி இல்லாம அவங்களால மேல வந்திருக்கவே முடியாது. ஃபெயிலியர் வந்தா நிறுத்தக்கூடாது. இது ஏன் நிறுத்தக்கூடாது அப்டின்னா, ஒவ்வொரு தவறும் நமக்கு ஒரு பாடத்த சொல்லி தரும். அந்த பாடத்த படிச்சுக்கிட்டா தான், அது அடுத்த வெற்றிக்கு நம்ம முடியும். நம்ம கனவு சின்னதோ, பெருசோ, அது அதுக்காக நம்ம தினமும் ஒரு படி, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பார்க்கணும். அந்த அந்த சின்ன சின்ன ஸ்டெப்பு எல்லாம் ஒண்ணு சேரும்போது, ஒரு நாள் அது பெரிய வெற்றியா நமக்கு மாறிடும். சரிங்களா? அந்த வெற்றி அத நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கிறணும். நம்ம சின்ன படி தான் நமக்கு பெரிய ஒரு வெற்றிய கொண்டு நம்ம முன்னாடி நிறுத்த போகுது அப்படின்னு. இதுல நமக்கு ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னு வைங்களேன். இப்போ அந்த ட்ரீம் அப்போ என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். நமக்கு தெரிஞ்ச வல்லுனர்கள் கூட நம்மள பத்தி எப்படியோ ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ட்ரீம் பிக், பிலீவ் ஸ்ட்ராங், வொர்க் ஹார்ட், நெவர் கிவ் அப். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? சக்சஸ். இந்த சக்சஸ் வில் டெஃபினெட்லி ஃபாலோ யூ. இதெல்லாம் இருந்தா சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஃபாலோ பண்ணும். நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்காரு இல்லையா? அவர் ஒரு அழகான விஷயம் சொன்னாரு. "ட்ரீம், ட்ரீம், ட்ரீம். ட்ரீம்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டூ தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்ஷன்" அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு. கனவு காண்பது மட்டும் போதாது. அந்த கனவ ஆக்ஷனா மாத்தணும் அப்படிங்கிறத எப்பவோ சொல்லி வச்சுட்டாரு. அதுதான் வெற்றிக்கான முதல் படி. இன்னொரு இடத்துல அவர் சொன்ன விஷயம் கூட சொல்றேன் நானு. "இஃப் யூ ஃபெயில், நெவர் கிவ் அப். பிகாஸ் ஃபெயில் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங்" அப்படின்னு சொன்னாரு. தோல்வி என்பது முடிவு கிடையாது. அத கற்றுக்கொள்ளும்
முதல் முயற்சி தான் அப்படின்னு சொன்னாரு. தோல்வி எங்க வந்துச்சோ, அங்க தான் நம்ம வந்து கத்துக்கவும் செய்வோம் அப்படின்னு நமக்கு அவர் சொன்னாரு. இல்லைங்களா? ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம் கேன் கம் ட்ரூ. நீங்க பெரிய கனவு காணலன்னா, பெரிய சாதனையும் உருவாக முடியாது. அன்னைக்கு கலாம் சார் வாழ்க்கை கூட, அது அது ஒரு எடுத்துக்காட்டு தான். அவரோட வாழ்க்கை கூட ஒரு எடுத்துக்காட்டு தான். அன்னைக்கு வந்து அவரு வந்து பெரிய கனவு காணல. ஒரு சாதாரண குடும்பத்தில பிறந்து தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி மூலமா தான் இந்தியாவின் மிசைல் மேன் அப்படிங்கிற பேர் கூட அவர் வாங்குனாரு. பின்னர் குடியரசுத் தலைவரா ஆனாரு. இதெல்லாம் வந்து அ நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். உங்கள நம்புங்க, உங்க கனவ நம்புங்க, உழைப்ப நிறுத்தாதீங்க. வெற்றி ஒரு நாள் நம்மள தேடி கண்டிப்பா வரும். அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல, "கனவு என்பது தூங்கும்போது வருவதில்ல. அது உங்கள தூங்க விடாம பண்ணணும். அத பண்ணிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றிய பெற்றுறலாம்." நன்றி. தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட போராடும்போது வெற்றி நம்மள வந்து சேரும். இந்த தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட போராடும்போது வெற்றி நம்மள வந்து சேரும். இந்த விஷயங்கள எல்லாம் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 2வது நாள். உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் என்னால உங்களுக்கு சொல்லி தர முடிஞ்சது. அத நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இத பண்ணும்போது என்ன அப்டின்னா, என்ன மாதிரி உங்ககிட்ட பேசணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட மோட்டிவேஷனா இருக்கும். இது உங்ககிட்ட இருந்து நான் நெறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்ற தலைப்புல கூட நான் பேசுறேன். இதெல்லாம் பண்றதுக்காக உங்க சைட்ல இருந்து எனக்கு தேவையான விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள என்னோட பகிர்ந்துக்கோங்க. வாழ்க்கையில வந்து விடாமுயற்சியும், தன்னம்பிக்கையும் இருந்தா நம்ம வெற்றி பெறதுக்கு பெரிய, 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 பெரிய வாய்ப்பு நம்ம முன்னாடி இருக்கும். அந்த வாய்ப்ப சரியான முறையில பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு விஷயம் நாளைக்கும் தொடரும். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.